சீசா இங்க சவுதி அரேபியால பெரும்பாலும் ஃபேவரட்டா இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் சூப்பரா எடுத்தாங்க இங்க சவுதியில. இது நான் 2வது தடவை போறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. சவுதி அவங்க இந்த நாட்டுக்காரங்களே பாக்குறது இங்கதான் வருவாங்க. ஏன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் ஹாஸ்பிட்டல். மேல ரூம் மேல ஏறி கிளாஸ் ஆன மணின்னு அந்த கிளாஸ்ல மேல ஏறி பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தா ஆளு இறந்துட்டாங்க. தொடக்கூடாது அவங்க யாரும் போய் போலீஸ் வர வரையும் எக்காரந்து கொண்டு அவங்க பக்கத்துலேயே நெருங்க கூடாது. ஏன் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இக்காம யாருக்கும் இல்லாத ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா 12 வருஷம் ஜெயிலு. ஏன்னா எங்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், யாருக்கும் ஒன்றும் இல்லை, உமன் அந்த அளவுக்கு ஏர்பேக் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நஜ்முதீன் சொல்லுவாங்கல்ல, வண்டியை நடத்தவே இல்லை அப்படின்னு பாட்டினா. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் தாய்மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கம்பல்சரி கொஞ்சம் 75% பேச பழகிக்கணும். வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பண்ண போகிறேன் கேப்ப மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா. என்னன்னா நம்மளை காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வீடியோ வராததுக்கெல்லாம் உடம்பு கொஞ்சம் முடியலைங்க. இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் அலகம்துல்லாம் நல்லா இருக்கேன். அதனால உங்களுக்கு போக போக நான் நிறைய விஷயம் அப்டேட்லாம் இருக்குது. அப்படியே நம்ம போக போக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் கூட பக்கத்துலேயே தான் இறக்கி விடுறோம். நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம்னு நினைச்சோம். பக்கத்தில் தான் இறக்கி விட்டுருக்கோம். அதே மாதிரி 8 மணிக்கு இங்கே போனாங்க. அது எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நம்ம மணியன் தான் இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர். அண்ணன் மூன்டி இவர் புதுசாக வந்திருக்க டிரைவரு. நம்ம டீயை வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அண்ணன் சொன்னாங்க கிளம்பிடணும் மணி என்ன சொன்னால எங்கிட்ட எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன மணி பைப் லைன் அது மேக்ஸிமம் பைப் லைனா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் சூப்பரா எடுத்தாங்க இங்க சவுதியில. இது நான் 2வது தடவை போறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு நல்ல செக்அப். நம்ம அண்ணன் தான் நம்ம கூட வந்தாங்க. அண்ணன் நம்ம கூட தான் இங்க உட்காந்துருக்காங்க, டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் போனோம், பேரு இக்காமா கொடுத்து நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை போறது, என்ன பண்ணுது உன் உடம்புல, ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாம் கேட்டாங்க. கேட்டு நம்ம பிரச்சனைலாம் இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க இசிஜி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்மள வச்சு பார்த்தாங்க. இங்க என்ன மணின்னு 1 மணி நேரம் இருக்கும்ல. அதுல மணின்னு சொன்னாங்க, தம்பி சூப்பரா பாக்குறாங்க இங்க, பரவாயில்ல தம்பி, ரொம்ப நம்மள பிரைவேட் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சவுதியே இங்கதான் வருவாங்க. சவுதி அவங்க இந்த நாட்டுக்காரங்களே பாக்குறது இங்கதான் வருவாங்க. ஏன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு. அதே மாதிரி எனக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணுங்க, இந்த லெஃப்ட் இருக்குல்ல, லெஃப்ட் சைடு கொஞ்சம் பெயினா இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நமக்கு வந்துச்சு. நம்ம ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கம்பல்சரி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெளிநாட்டுலன்னு ஒன்று இருக்கோம்ல. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் பதிவு பண்றேன். பங்களாதேஷ் ஆளு, அதாவது பள்ளியில் அவங்க ஒர்க் பண்ற ஆளு. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் நான் சொல்ல வர, இந்த நாட்டில் யாரும் இருக்கணும் புரியும், ஓகேவா? என்னென்ன சொல்ல வரேன்னு புரியும். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது சிலது சொல்ல போனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. 2 நாள் ஆளக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, மேல ரூம் மேல ஏறி கிளாஸ் ஆன மணின்னு அந்த கிளாஸ்ல மேல ஏறி பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தா ஆளு இறந்துட்டாங்க. 2 நாளா எப்ப இறந்தாங்க என்னன்னு தெரியல. அவங்க மொத்தம் 2 நாள் வரல. அவங்க அன்னைக்கு நைட்டே இறந்தாங்களா வரதுக்கு முன்னாடி, இல்ல அன்னைக்கு அப்பதான் இறந்தாங்களா, மொத்தம் 2 நாள் அவங்க வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போய் நம்ம நண்பர்லாம் பார்த்து அப்புறம், ஏன்னா இங்க வந்து அந்த பாடி அவங்க இறந்துட்டாங்கன்னா தொடக்கூடாது அவங்க யாரும் போய் போலீஸ் வர வரையும் எக்காரந்து கொண்டு அவங்க பக்கத்துலேயே நெருங்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய எவிடன்ஸ் அழிஞ்சிடும் சொல்லிட்டு யாருமே உள்ள போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இப்போ அவங்களோட டெட் பாடி வந்து மையத்து வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இக்காம எதுவும் உள்ள எங்க வேலை பார்த்துருக்காங்க, இந்த பள்ளியாசல்ல வேலை பார்த்துருக்கோம் சொல்றாங்களா. இப்போ அவங்க ரூம்ல தங்கியிருக்காங்க. அந்த ரூம் யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வரும். இந்த நாட்டுக்காரங்க யாரு அனுமதி கொடுத்துருக்காங்களோ, இப்ப கவர்மெண்டே இப்ப அறிவிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷமா சம்திங் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இக்காம யாருக்கும் இல்லாத ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா 12 வருஷம் ஜெயிலு. உங்களுக்கு 10,000 ரூபா விகிதம் வந்து ஃபைனு. அது மாதிரிலாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்களும் அதுக்கு உடந்தைக்கு போகாதீங்க, ஓகேவா? உங்க ஃப்ரெண்டு யாரு கேட்டாலுமே, வெளிநாட்டுல நம்ம இருக்கோம்னா கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி இருந்தாதான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்மளே பிடிச்சிட்டு போவாங்க. நீ ஏன் இவர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பிடிச்சிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு உடம்பு எதுவும் அப்படி முடியல டக்குன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் காமிங்க. எல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு, ஓகேவா? நல்லா பெஸ்டா பாக்குறாங்க. அதனால உங்க உடம்ப ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு கண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். அப்படியே நம்ம ரூம் போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம ரூம்ல தான் இருக்கோம். என்னன்னா இப்ப சரியான எங்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், யாருக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம ரோடு நான் தான் இன்னைக்கு சொல்லுவேன்ல, இப்படி ரோடு கொஞ்சம் என்ன சொல்றது டேஞ்சரான இது தெரியுதா? 4 ரோடு இது. அதான் இங்கிட்டு வர வண்டியும், அங்கேருந்து ஒரு இங்க எந்த ரோடு லெஃப்ட் ரைட் சைட்ல தெரியுதுல, அங்கே ஒரு வண்டியும், நம்ம ஏரியால இருந்து இப்படி போனது ஒரு வண்டியும். உமன் ஏதாவது எல்லாருமே பண்ற தப்பு தாங்க அது. போன் நோண்டிக்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த கார் 2 காருமே, ஒன்று வந்து பென்ஸு, இன்னொன்று வந்து என்னது ஜீப்பு.
ஜீப்பும் நல்ல காஸ்ட்லி கார் தான். நல்ல அடி அந்த வண்டிக்கு. பென்ஸுக்கு நல்ல ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அந்த பேனட்டு கீழே அந்த லெஃப்ட் சைடு வரும் டயரு மேலே கொஞ்சம் அந்த மர்க்காடு சம்திங் சொல்லுவாங்க, அது நல்லா நஞ்சிருச்சு. பலூன் எதுவும் வெளியில் வரல, அந்த அளவுக்கு ஏர் பேக் எதுவும் வரல. அதுக்கப்புறம் நஜமுதீன் சொல்லுவாங்கல்ல, வண்டியை நகர்த்தவே இல்லை அப்படின்னு பாட்டினாங்க. அந்த வண்டி உமன் வண்டி எப்படி இருக்குதுன்னா எம்டி ஃபிளாட் இருக்கு, அதுக்குள்ள ஒரே நேராக போய் வண்டி நின்றுருக்கு. ஆனால் எனக்கு சவுண்டு கேட்கவே இல்லை. எதார்த்தமா என்னன்னா அப்படி எந்திரிச்சு பார்த்தா வரிசையாக கார் நிற்கிது, 10 காருக்கு நிற்கிது. என்னடா கார் நிற்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நல்லா வண்டியை கவனிச்சு பார்த்தேன், இடிச்சிருந்துச்சு. நஜமுதீன் வந்து அதுக்கப்புறம் காரை நகர்த்தி நேமாக அந்த அந்த வண்டி ஓட்டினது வந்து டிரைவர். இந்த வண்டி காஸ்ட்லி வண்டி இது இருக்குல்ல ஜீப்பு, அதை ஓட்டினது வந்து டிரைவர் தான். 2 வண்டியுமே காஸ்ட்லி தான், நம்ம காஸ்ட்லி தான். ஓகேவா? அவங்க ஓனர் வந்தாங்க. ஓனர் வந்து அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் சொன்னாங்க, நீ என்ன ஏதோ வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு மேபி நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னேன்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக கேரளா தாங்க, மலையாளி தாங்க ஃபுல்லாக லேடிஸ். அந்த அக்காட்ட நான் நல்லா எக்ஸ்பிளைன் சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒன்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் தாய்மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கம்பல்சரி கொஞ்சம் 75% பேச பழகிக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்றா நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் இங்கிலீஷு அது ஓரலாக உள்ளது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டு தாய்மொழி அந்த நாட்டோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அதை கொஞ்சம் கற்றுக்கினா கம்யூனிகேஷன் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். டாக்டர்லாம் வந்து இங்கிலீஷ்னே பேசினாங்க. பட் இருந்தாலும் சில அவங்க பர்சனலாக வந்து அரபி தானே, ஃபுல்லாக அரபியில் பேச நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அவங்கள்ட்ட. வேற நான் இதை ஒன்று தான் மைனஸ் நினச்சேன் அந்த ஹாஸ்பிட்டலில். மற்றபடி ஹாஸ்பிட்டலு சூப்பராக நல்லா பார்க்குறாங்க. எந்த நாடாக இருந்தாலும் அந்த நம்ம அஜ்நபின்னா அந்த நாடு, அதாவது வெளிநாட்டுக்காரங்க வேலை பார்க்க தான் அஜ்நபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அஜ்நபி அது எந்த ஆளாக இருந்தாலும் அஜ்நபின்னு தான் சொல்லுவாங்க. அதே பாகிஸ்தானு, இந்தியா, எந்த நாட்டில் இங்கே வந்து அஜ்நபி. ஓகேவா? அது மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இப்போ தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்குதான் நான் தெரில, தண்ணி திறந்து விட்டுருவோம். நான் வெயில் சரியான வெயில் 2 நாள் ஆச்சு தண்ணி திறக்கல, உடம்பு முடியாதனால அப்படியே படுத்துட்டேன். இப்போ ஓரளவு ஓகே க்யூராக ஆகிருக்கு. இப்போ ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ 8 மணிக்கு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது யார் ரூம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் உள்ள இது டிரைவரும் செக்யூரிட்டி ரூமும். இது அதாவது 2 ரூம் இருக்குது. இங்கே ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. தலைவர் தான் டிரைவரு. இது ஃப்ரிட்ஜு. ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த இது சீசா, இங்கே சவுதி அரேபியாவில் பெரும்பாலும் அவங்க இது பண்ணுவாங்க, அதனால இவர் கொஞ்சம் அதில் ஃபேவரட்டாக இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி, அதில் இது ஓடிக்கிட்டு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் வந்துடும். நம்ம அப்படியே ஏசி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு, ஒரு வாஷிங் மிஷின் வேறு லெவலில் இருக்குது. இந்த சேரு, நம்ம தலைவர். அப்படியே நம்ம அடுத்து எங்கே போகிறாங்கன்னு அப்படியே பார்க்கலாம். இது உங்கள்கிட்ட சின்னதாக அப்படியே காமிக்கணும் ஒரு தோணுச்சு, காமிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோதான் அள்ளி போட்டிருக்காங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி இப்போ 12:40 ஆகிக்கிட்டு இருக்கு நைட்டு. ஓகேவா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் பார்ட்டி. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். ஒரு வீடியோ மட்டும் இருக்குது, அதை போட்டுட்டு இந்த கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சாப்பிட்டோங்க, அங்கே பிரியாணி பண்ணாங்க, யாரோ ஒரு ஆள் ஊருக்கு போனாங்கன்னா அங்கேயே சாப்பிட்டோம். திருப்பி இந்த வீடு பின்னாடி தெரியுதுல, அங்கேருந்து சாப்பாடு வரும். இங்கே ஒரு அண்ணன், தமிழ்நாடு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த வீடு நல்ல வீடு தானே அப்படின்ட்டு. அவங்க சில பிரச்சனையை சொல்கிறாங்க. இந்த வீடெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்குது, ஆனால் டியூட்டி கரெக்டாக ஜென்யூன். கார் ஓட்டுற வேலை மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்டில் சொல்கிறோம். இல்லை அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்காண்டி ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.